ராஜேஸ்வரி, கோடையின் வறட்சி காரணமாக உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனத்தை விட்டு குட்டியுடன் வெளியேறிய தாய் யானை ஒன்று திடீரென மயங்கி விழுந்தது. உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து தாய் யானைக்கு ஆனமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து கும்கி யானை, குரியன் மற்றும் சுயம்பு என்ற 2 யானை கொண்டு வரப்பட்டு 2 யானைகளும் உதவியுடன் வனத்துறையினர் தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். கும்கி யானைகள் அங்கே இருப்பதை தொடர்ந்து பிரிந்து சென்ற குட்டி யானையை மீண்டும் அப்பகுதியில் மீண்டும் வரவில்லை என்றும் அதனை வனத்துறையினர் புலிவினர் தேடி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் வனத்துறையினர் தகவல் தெரிவித்து இருந்தனர். கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தாய் யானை அதன் குட்டியுடன் நீண்ட நேரம் அசையாமல் நின்று கொண்டிருப்பதை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். கோவை வனத்தரகர் திருமூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று யானையை கண்காணித்து வந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக தாய் யானை உடல்நல குறைவால் மயங்கி விழுந்த தாய் யானையை உடலில் சிறிது நேரத்தில் பின் அசைவு தெரியவே அருகில் இருந்த குட்டி யானை பதற்றத்துடன் தனது தாய் யானையை எழுப்பிவிட வேண்டும் என்று தாயுடன் தனது சிறிய தும்பிக்கையால் தாயின் உடலை தட்டி எழுப்பி முயற்சித்தது. யானையின் நிலைமை மோசமடையவே வனத்துறையினருக்கு ஆனமலை புலிகள் காப்பக இயக்குனர் வெங்கடேஷ் மற்றும் கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்களின் அறிவுறுத்தின்படி கால்நடை மருத்துவர் குழுவினரும் கோவை வன குழுவினரும் இணைந்து தாய் யானையை தீவிரமாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வந்தனர். நேற்று முன்தினம் அதிகாலை முதல் யானைகள் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் விஜயராகவன் மற்றும் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வன கால்நடை மருத்துவர் சதாசிவம் ஆகியோர் தாய் யானைக்கு சிகிச்சை அளித்து வந்தனர். மேலும் படுத்து கிடந்த பெண் யானையை நிற்க வைக்க சிகிச்சை அளிப்பதற்காக கும்கி யானை துரியன் உதவியுடன் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் வனப்பகுதியில் இருந்து யானை கூட்டம் வந்தால் சிகிச்சை அளிப்பதற்கு சிரமம் ஏற்படும் என்பதற்காக சுயம்பு என்ற மற்றொரு கும்கி யானை வரவழைக்கப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அந்த பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி இந்த யானை உயிரிழந்துள்ளது. இந்நிலையில் நேற்று முதல் வன கால்நடை அலுவலர் மருத்துவர் சுகுமார் மற்றும் சதாசிவம், ஆனமலை புலிகள் காப்பக மருத்துவர் விஜயராகவன், ஸ்ரீவில்லிபுதூர் மேகமாய் புலிகள் காப்பக மருத்துவர் கலைவாணன் மற்றும் மருத்துவர் முத்துராமலிங்கம் ஆகிய 5 மருத்துவர்களும் கொண்ட மருத்துவ குழுவினர் நேற்று காலை முதல் இந்த பெண் யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வந்தனர். மேலும் உச்சகட்ட மருத்துவர்கள் கும்கி யானைகளுக்கு கொண்டு வருகின்ற உணவுகளை அந்த பாதிக்கப்பட்ட யானையையும் உண்பதற்காக வனத்துறையினர் கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தனர். மேலும் அந்த யானையின் ரத்த மாதிரியான சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 2 நாள் சிகிச்சைக்கு பின்னர் யானை நிலை குறித்து கூற முடியும் என வனத்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் நோய்வாய்ப்பட்ட தாய் யானைக்கு வனத்துறை நற்செய்தி அளித்து வந்ததாகவும் அங்கு கால்நடை மற்றும் வனத்துறை குழுவினரால் அந்த ஆரோக்கியத்தின் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்பட்டு வந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக கால்நடை மருத்துவ குழுவினர் சிறந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட பொழுதிலும் தாய் யானை தன் நோயால் பாதிக்கப்பட்டு உயிர்ந்துள்ளது. பின்னர் தற்போது பிரேத பரிசோதனைக்காக நடைமுறைகள் முடிந்ததாகவும் உடல்நிலை குறித்து விரிவான தகவல் வழங்கப்படும் என கோவை மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வந்த தாய் யானை தற்போது உயிரிழந்த சம்பவம் வன ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதியில் மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராஜேஸ்வரி.